அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீரோ சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா, அல்சரை பத்தி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எல்லா டாக்டர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் நான் இதுல என்ன புதுசா பண்ண போறேன் அப்படின்னா, அல்சரால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, எங்ககிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டது, போன்ல பேசும்போது எங்ககிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்கறாங்க இல்லையா, சோ அதுக்கான முழுமையான பதிவு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏன் அல்சர் வருது, எனக்கு ஏன் அதிகமா ஏப்பம் வருது, ஏன் சாப்பிடறதுக்கு முன்னாடி வயிறு எரியுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு எரியுது, ஏன் எனக்கு அல்சர் வந்ததுக்கு அப்புறம் மலச்சிக்கல் வருது, ஏன் உடம்பு சூடாகுது, ஏன் வந்து உள்ள எனக்கு வாயு அதிகமாக பிடிக்குது, ஏன் திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி அடிக்கடி நான் போய் இசிஜி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்மை பிரச்சனை வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கேள்விகளும் என்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, நல்லா தூக்கம் இல்லாததுலேருந்து, கோபத்திலிருந்து, பழிவாங்கிற குணத்திலிருந்து, எரிச்சல்லிருந்து, எரிஞ்சு விழுகிறதுலேருந்து, கேரக்டர் மாறினதுலேருந்து, அதிகமாக முடி கொட்டுறதுலேருந்து, இந்த மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஏன் அல்சர் வருது? ரொம்ப சிம்பிள். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, நேரம் கழித்து சாப்பிட்றது. ஓகே, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறனால எப்படி அல்சர் வருது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி அமிலம் சுரந்துடும். அந்த சுரந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் சாப்பாட்டு சரியாக அந்த டைமில் கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போது அது என்ன ஆகும்னா, சுரந்து வர அமிலங்கள் உங்கள் குடலுக்கு கூடிய மெல்லிய லேயர்கள் இருக்கும். இப்போ தொண்டைக்குடியிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மியூக்கஸ் லேயர்னு சொல்லுவாங்க, ஒரு சளி மாதிரி ஒரு படலம் இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே அந்த உணவு உள்ளுக்குள்ள போகுதா, உள்ளே போகும்போது வலிக்கிட்டு போகணும். அதே மாதிரி இரைப்பையில போய் செரிமானம் அடைஞ்சதுக்கப்புறம் சிறுகுடலில் போய் பெருகுடலுக்கு வந்து மலைக்குடல் வர வரைக்கும் ஒரு லேயர் அழகா ஒரு சளி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இந்த சளி லேயருக்குள்ளதான் வந்து எல்லாமே டிராவல் ஆகி போகும், வளவளப்பான மாதிரி வலிக்கிட்டே போகும். அப்போ இந்த வளவளப்பு லேயர் வந்து இரைப்பையில் இருக்கா, அந்த இரைப்பையில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமிலம் சுரந்ததுக்கு அப்புறம் அந்த அமிலத்தை அரிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். அடுத்தது என்னைக்கு அரிச்சு அது தோல்ல போய் படுதோ, அந்த தோல்ல போய் படும்போது நமக்கு அல்சர் வந்துருச்சு, எரிச்சல் நமக்கு வருது. மேல் லேயர் படும்போது நம்ம எரிச்சல் உணர்வை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த மேல் தோல் லேயர் அதையும் நம்ம வந்து லைட்டா ஏறிடுறத கவனிக்காம கேர்லெஸ்ஸா விட்டதன் மூலியமா என்ன ஆகும், அடுத்தடுத்து என்ன ஆகும்னா அங்க அரிப்பு ஏற்படும். அரிப்பு ஏற்பட இந்த ஆசிட் அமிலம் அப்படியே உங்க தோலை தொலைச்சிக்கிட்டு ஓட்ட போட்டு உள்ள போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலதான் நமக்கு அல்சர் அதிகமாயிருச்சு, இனிமேட்டு நம்ம வந்து ஆஸ் யூசுவல் நம்ம பண்ற தவறுகளை இனிமேட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்றது, 3 வேளையும் நேரத்துக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு புண்ணு ஆயிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா எளிதில் குணமாகும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எளிதில் குணமாகாது. அல்சர் நோய் வந்தவங்க நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, என்ன டயட் ஃபாலோ பண்ணா எனக்கு அல்சர் நோய் குணமாகும் அப்படின்னு. நான் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் தான் சின்ன சின்ன பிரச்சனை, இப்பதான் லைட்டா மைல்டா வெயில் எரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயட்ல சரியாகும். ஓரளவு டயட்ல கரெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். உள்ள பொத்தல் போட்டு அந்த அமிலம் உள்ள அந்த மியூக்கஸ் லேயர்ஸ் எல்லாத்தையும் அரிச்சிட்டு உள்ள போய் தோலை டச் பண்ணி தோலுக்கு உள்ள ஓட்ட போட்டுட்டு போய் நல்லா ஆழமா ஓட்ட போட்டு அவங்களால பௌத்திரியோ உபாதைகளை தாங்க முடியலங்கிறவங்களுக்கு மருத்துவம் தான் எடுத்தாகணும். உணவு மருத்துவம் எடுத்தா என்ன ஆகும்? சரி, உணவு பழக்கங்களை கடைபிடிச்சா எங்களுக்கு நோய் செல்லாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பழக்கங்களை மாத்தி நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நோயோட தாக்கம் இருக்கு இல்லையா, அதனோட விளைவுகளுடைய அளவு தான் குறைக்க முடியுமே ஒழிய நோயே குணப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய் அல்சர் நோய் முத்துனவங்களுக்கு ஏன் நாங்க வந்து டயட் மட்டும் போகாது, மருத்துவம் ஏன் அவசியம் சொல்றோம்னா, ஒரு நோய் பெருநோயா ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப உணவு வச்சு நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கதை வந்து அந்த இடத்துல வேலை நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம மருத்துவம் தான் நம்ம போகணும். அது நீங்க என்ன மருத்துவத்தை சூஸ் பண்ணாலும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரி, ஓகே, இப்போ உள்ள புண்ணு ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன், ஏன் எனக்கு எது கழிச்சிட்டு மேலே வருது அப்படின்னா, உள்ள புண்ணாக இந்த உணவு குழல்ல இருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போய் இரைப்பை அடையிறது இல்லையா, இரைப்பை கிட்ட வந்து ஒரு வால்வு மாதிரி ஒன்று இருக்கும், இப்படி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போ இங்க புண்ணாக ஆக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்வோட தன்மை வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக விரிய ஆரம்பிச்சோடனே உள்ள உற்பத்தி ஆகிற ஆசிட் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உள்ள செரிமானம் ஆகாம எதிர்த்துக்கிட்டு மேலே வர ஆரம்பிக்கும். இந்த எதிர்த்துக்கிட்டு மேலே வர ஆரம்பிக்கிறது தான் அந்த வால்வு லூஸ் ஆகி இந்த அமிலம் உள்ள இருந்து மேலே வரும்போது தான் உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல், அப்புறமேட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஞாபகத்தே உட்காந்துருக்கிறது, நெஞ்செல்லாம் எரியும். சில பேர் சாப்பிடும்போது சாப்பாடே வாயில போட்டு மென்னு முழுங்கினாங்கன்னா உள்ள குத்திக்கிட்டு தான் இறங்கும், தண்ணி குடிச்சு தான் உள்ள இறக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இரைப்பையில உள்ள புண்ணானது தான். அடுத்தது சில பேருக்கு வாமிட்டே வந்துடும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வாமிட் வரும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அந்த வாமிட் சென்சேஷன் வரும்போது அந்த வாமிட்டை எடுத்தா தான் அவங்களுக்கு என்ன ஆகும், உடம்பே ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அடுத்தது இரைப்பையில வந்து நம்ம சாப்பிட்றோம், இரைப்பையில போய் உட்காருது, அது முழுமையா அப்புறம் ஏன் வயிறு வந்து உப்பசமாகுது? ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்பாங்க. சார், நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு குப்புன்னு அப்படியே வீங்கி போயிருது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னா,
இப்போ உதாரணத்துக்கு உங்க கையில எல்லாம் ஃபுல்லா காயமா இருக்கு, ஃபுல் காயமா இருக்கு கையெல்லாம். உங்ககிட்ட கொண்டாந்து ஒரு 20 கிலோ பைய கொடுத்து இதை பிடிங்க அப்படின்னா உங்க கையில பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாதுன்னா வலி எரிச்சல் தாங்க முடியாது. சேம் அதே மாதிரிதான் இரைப்பையில புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அங்க உங்களுடைய உணவை அதனால ஹோல்டு பண்ண முடியாது, வச்சிருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா சீக்கிரமா என்ன பண்ணும், டக்குன்னு அடுத்தது கீழே தள்ளி விடும். அடுத்த இடத்துக்கு என்ன தள்ளி விடும், கரெக்டா வந்து சிறுகுடலுக்கு தள்ளி விடணும். சிறுகுடல் என்ன ஆகும், சிறுகுடல் பெருகுடல்ல முழுக்க பாக்டீரியாஸ் தான் வந்து என்ன பண்ணும், இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு வந்து மலமா மாற்ற ஆரம்பிக்கும். அப்போ இரைப்பையில ஒழுங்கா உணவு சரியா செரிமானம் ஆகலை அப்படிங்கிறப்ப எளிதில் இந்த குடல் வந்து என்ன பண்ணிடுச்சு, இரைப்பை வந்து டக்குன்னு சிறுகுடலுக்கு தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்ட உடனே அங்க நிறைய கிருமிகள் வந்து உருவாகும், பாக்டீரியாஸ். இந்த H. pylori இந்த மாதிரியான பாக்டீரியா சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அங்க அதிகமா என்ன ஆகும்னா உள்ள போய் அந்த நிறைய உணவுகள் சாப்பிட்றதன் மூலியமா அதுங்களுக்கு நிறைய உணவு கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துல உணவு அதிகமா கிடைக்குதுன்னா அதை சாப்பிடக்கூடிய உயிரினம் ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆகணுங்கிறது இயற்கையோட விதி. ஸோ அப்படிங்கிறப்ப அங்க வந்து அதுங்களுக்கான உணவு கிடைக்கிறப்ப அது ஈஸியா இனப்பெருக்கம் பண்ணிடும். அதுங்க சாப்பிட்டு போடுற அந்த உருவாகக்கூடிய அந்த வாயு தான் வந்து நம்ம உடம்புக்குள்ள எல்லா பக்கமும் போய் உட்காந்துக்கிறது. திடீர்னு அந்த இசிஜி நெஞ்சுக்கிட்ட வலிக்கிறது, ஓயாம வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா போய் இசிஜி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ, நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே போய் இசிஜி எடுக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இடுப்புலாம் பிடிக்கும், கழுத்து பிடிக்கும், கால் பிடிக்கும், கால் முட்டி வலிக்கும், கால் பாதை எரியும். இந்த மாதிரியான அங்கங்க உடம்பு வலிக்கிறது, இடுப்பு கிட்ட சுருக்குன்னு குத்துறது, இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். இது எல்லாம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எங்க போகும்னா இது அதிகப்படியான வாயு தொல்லை கூட்டு போய் விட்டுரும். சரி, ஓகே. இப்ப மலச்சிக்கல் ஏன் வருது, அல்சரால ஏன் மலச்சிக்கல் வருது அப்படின்னா இப்போ இரைப்பையில சாப்பாடு ஒழுங்கா செரிக்கல, சிறுகுடல் பெருகுடல்லையுமே என்ன ஆகுது, பாக்டீரியாஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த உணவு மலமா மாறும்போது நிறைய வாயுவோட ஃபார்ம் ஆயிடும். வாயுவோட ஃபார்ம் ஆகி தான் பெருகுடலுக்கு வந்து மலக்குடல் வந்து நிற்கும். அல்சர் கடுமையா இருக்கிறவங்க மலம் போனாங்கன்னா இந்த முறுக்கு புடிஞ்ச மாதிரி இப்படி ரவுண்டா வரும் பாருங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு மலம் என்ன ஆகும்னா முறுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்டா வரும். இதே அல்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணா தொப்புன்னு தான் வந்து விழுவும். அது வந்து ஃபுல்லா மலம் ஃப்ரீயா போகாது, மலமே போனாலும் ஃப்ரீயா போனா திருப்தி இருக்காது. நான் வந்து ஏன் எனக்கு வந்து மூல சோர்வு அதிகமா இருக்கு, அல்சர் வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, ஒரு சோம்பேறித்தனத்தோட இருப்பாங்க, ஒரு வேலையில மந்த புத்தியா இருக்கும். ஒரு வேலையை எடுத்து செஞ்சாங்கன்னா அதுல பாதியிலே செஞ்சுட்டு மீதியை செய்யணுமா அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட் தாட்டு நிறைய ஓடும் அவங்களுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரைப்பையில இப்ப நம்ம எப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் சத்தா போய் சேரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம உணவு செரிக்கும் போதே அங்க வந்து வாயு அதிகமா ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ நம்ம சத்தை பிரிச்சு நம்ம உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு மண்டலங்களுக்கு எல்லாமே இந்த வாயு போய் உட்காந்துக்கும். அப்படிங்கிறப்ப மூளைக்கும் அதே போறக்கூடிய இரைப்பையில இருந்து மூளைக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா நரம்புகள்லயுமே வாயு நிறைய ஃபார்ம் ஆகிக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா தெளிவான சிந்தனை இருக்காது, ஒரு விஷயத்த கரெக்டா எடுத்து கரெக்டா முடிப்போங்கிற அந்த தெளிவு அவங்ககிட்ட இருக்காது, சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது, சரி இந்த அல்சர் பிரச்சனையால வந்து எனக்கு ஆண்மை குறைவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா 100% ஏற்படும். ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கூடிய சத்தையே அதனால முழுசா எடுத்துக்க முடியலங்கிறப்ப எப்படி செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு இந்த இடத்துல இருந்து அதுக்கு எப்படி எனர்ஜி போகும், கண்டிப்பா போகாது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, அடுத்தது எப்படி வந்து ஒரு அல்சர் நோயாளிகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, ஏன் அவங்களுக்கு அதிகமா கோவம் வருது, ஏன் அவங்களுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா வருது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கையில ஒரு நெருப்பு காயம் பட்டுருச்சு அப்படின்னா அது எரியும். எரிச்சலா இருக்கும்போது நம்மளால தாங்கவே முடியாது. இல்ல கையில கீழே ஒரு இடத்துல கீழே விழுந்து கையெல்லாம் சராய்ப்பு ஏற்பட்டுருச்சு, அது எரியும். அந்த எரிச்சல் இருக்கும் போதும் நம்மளால இயல்பான மனநிலை இருக்க முடியாது, நம்மள எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருப்போம். சேம் அதே மாதிரி அவங்களுக்கு வயிறு எப்பயுமே எரியறதுனால அவங்களுக்கு ஒரு விதமான உணர்வு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு கோபமான உணர்வும் எரிச்சலான உணர்வோடவே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா யாராவது போய் அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டீங்க, அவங்கள கோவப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க தலகால் புரியாம ஆடுறது, வார்த்தைகளை அள்ளி வீசுறது, இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு கோவத்தோட உச்சகட்டம் தான் பழி வாங்குறது. ஸோ அவங்க என்னைக்கு அவங்க கோவத்தோட உச்சத்துக்கு போறாங்களோ கண்டிப்பா இன்னைக்கு பழி தீர்ப்பாங்க, பழி வாங்குவாங்க. இல்ல பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும், இல்ல இவனை முடிச்சே ஆகணும், நம்ம கிட்ட இந்த வேலையை காட்டினால அவனை முடிச்சே ஆகணுங்கிற அந்த செகண்டரி தாட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நோய் பல விஷயங்களை உருவாக்குது, பல உபாதைகளை உருவாக்குது, பல விதமான மன உளைச்சலை உருவாக்குது. குடும்ப சீர்கேடுல இருந்து, நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, நம்ம மலம் கழிக்கிறதுல இருந்து, நிம்மதியா தூங்குறதுல இருந்து, கணவன் மனைவியோட வாழ்க்கையில இருந்து, அவங்களுடைய நாள் பொழுது போகிறதுல இருந்து, சக நண்பர்கள் சக குடும்பத்தினர்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து
எல்லா விதமான ரொட்டீன் லைஃப்பையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த அல்சர். சரி, அல்சர் நோய் இருக்கு, ரைட், எனக்கு ஏன் உடம்பு சூடாவே இருக்கு? நல்ல ஒரு விஷயம். எரியுறது அப்படின்னா என்ன? ஒரு ஹீட், ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறோம், அது எரியுது. எரியிறப்ப என்ன ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா? சேம் அதே மாதிரி உள்ள புண்ணானது எரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஹீட் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும்போது அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், கடுமையான உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அல்சர் நோயை பற்றி மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இதுக்கு நான் என்ன உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணலாம்? திரும்ப திரும்ப சொல்றது தான், உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணால் நோய் நல்லாயிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடாது. இந்த உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க நோயோட தாக்கத்தோட அளவை குறைச்சிக்கலாம், ஓகேங்களா? ஆனா நோயை முழுமையா குணப்படுத்த முடியாது. அதையும் நல்லா தெளிவா விளக்கமா சொல்லிட்டேன். 3 வேளையும் கஞ்சி வடிச்ச சாப்பாடு. எப்படி? கஞ்சியை வடிச்சிடணும். குக்கர்ல வைக்கிற சாப்பாடுல கஞ்சி வடிச்ச சாப்பாடு, நீர் காய்கறி பொரியல் வச்சுட்டு நெல்லிக்காய் ரசம், நம்ம மல்நெல்லிக்காய் பழமுதிர் சோலையில் வைக்கிறாங்க இல்லையா, நெல்லிக்காய் வந்து அரைஞ்சி தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸ் எடுத்து புளியை கரைச்சி எப்படி நம்ம வந்து ரசத்துக்கு ஊத்துறோமோ புளியை அவாய்ட் பண்ணிட்டு தக்காளி அவாய்ட் பண்ணிட்டு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து அந்த மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போடுறோம் இல்லையா, தட்டி போட்டு அந்த ரசத்தை 3 வேளையும் சாப்பாட்டு கொடுக்கறது. வெண்ணெய் எடுத்த மோர் இதை கொடுங்க. இந்த உணவை 3 காலையிலயும் நைட்டும் மோர் கொடுக்கணும். நைட்டு மோர் கொடுக்க கூடாது. நைட்டு வந்து பொரியல் ரசம் தான். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. அவங்களுடைய அல்சர் தாக்கம் ஒரே வாரத்தில் நல்லா குறையும். ஆனா மறுபடியும் திரும்பவும் நல்லா இருக்குன்னு அசைவம், பருப்பு குழம்பு, பருப்பு ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த தொந்தரவு வச்சு பண்ணும். ஏன்னா எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா தான் அங்க வந்து குடலுக்கான வேலையும் செரிமானத்துக்கான வேலையும் நம்ம குறைக்கிறோம். நீங்க பருப்பு குழம்பு, பருப்பு ஐட்டம் ஃபுல்லா புரோட்டீன் சார் நீங்க சொல்றீங்கல்ல, என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதுதான். நீங்க கொடுக்குற டயட்ல புரோட்டீனே இல்ல, நீங்க பருப்பு ஐட்டங்கள் அவாய்ட் பண்ண சொல்றீங்க, அசைவம் அவாய்ட் பண்ண சொல்றீங்க, டீ காஃபி பால் இது எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்றீங்க, எப்படி எங்களுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு கரெக்டான கேள்விதான். இப்ப முன்ன ஒரு உதாரணம் சொன்னேன். கையில காயமா இருக்கு, ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால வச்சிருக்க முடியாது. சேம் அதே மாதிரியான விஷயம் தான். அதிக சத்துள்ள உணவு நீங்க உள்ள கொடுக்குறீங்கன்னா சாதாரண விஷயங்களே அதனால செரிமானம் பண்ண முடியலையே, எப்படி கடுமையான செரிக்கக்கூடிய அந்த பருப்பு, இந்த முந்திரி, இந்த மாதிரியான ஐட்டங்களை அது எப்படி செரிக்கும்? அசைவத்தை எப்படி செரிக்கும்? கண்டிப்பா செரிக்கவே செரிக்காது. அதனாலதான் சொல்றது, செரிமானத்துக்கு வேலை குறைவாக கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு அதற்கான சரியான மருத்துவம் எடுத்தா மட்டும்தான் இங்க நோய் நல்லாகும். சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? மருத்துவம் கொடுக்குறோங்கிற பேர்ல என்ன வேணா சாப்பிட்டுக்குங்க, இந்த மருந்தை சாப்பிட்டா போதும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அங்கதான் தப்பே நடக்குது. கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் மஸ்ட். ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னா அந்த நோயை தொந்தரவு பண்ணக்கூடிய உணவு பழக்கங்கள் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த நோயை சரியாக்கலனாலும் பரவாயில்ல, அந்த நோயை எச்சு பண்ணக்கூடிய உணவு பழக்கங்கள் நம்ம கையில் நம்ம சாப்பிட நம்ம உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடாது. ரைட்டு. 3வது, சாப்பிடக்கூடிய மருந்தை எளிமையா இலகுவா உடம்புக்குள்ள போய் சேர்த்த வைக்கக்கூடிய உணவு பழக்கமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம நோயிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியே வர முடியும். சரிங்களா? அது புரிஞ்சுதா? சரி, இவ்வளோ தூரம் விளக்கமா பேசுறீங்களே, நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். என் பேர் வந்து ஹீலர் சக்திவேல் யுவராஜ். நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. சரிங்களா? நான் இருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. அங்கே தான் எங்களுடைய மெயின் கிளினிக் அங்கே தான் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. 2வது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் பள்ளிக்கரணையில் தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் எங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 ஆஃபீஸ் இருக்குது எனக்கு. ஸோ எங்ககிட்ட அல்சர் மருத்துவம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இவ்வளோ விளக்கமாக பேசுகிறீங்களே, இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன அல்சருக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய நாங்கள் பரம்பரை வைத்தியர். நான் என்கிட்ட டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் மருந்துகள் ரெடி பண்ணுறோம். நாங்கள் தான் மருத்துவமும் கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மருத்துவம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுடைய கூட உட்காந்து அவங்க படுற கஷ்டங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக உள்வாங்கி அவங்கள முழுமையாக குணப்படுத்தி கொடுத்த அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் கிளியர் கட்டாக என்னால் பேச முடியுது. ஸோ நாங்கள் அல்சருக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அல்சருக்கு முழுமையான தீர்வு கொடுக்குறோம். ஓகேங்களா? எங்ககிட்ட மருந்துகளுடைய விலை கூடுதலாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒன்றும் வேணாம், நாங்கள் எங்ககிட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு இல்லை ஒரு 15 நாளைக்கு முதல்ல நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதில் தெரிஞ்சோம் நாங்கள் யாருன்னு. நாங்கள் மருந்தை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன். நான் யாருங்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மருந்து சொல்லணும், நான் யாருங்கிறத. சரிங்களா? ஸோ எங்களோட விஷயம் இதுதான். ஸோ என்னை நீங்கள் டைரெக்டாக பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கிற என்ன கிளினிக்கு ரெகுலராக இருக்கும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன் வியாழன்
4வது வாரம் புதன் வியாழன் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணைக்கு வருவேன். அங்கே வந்து என்ன நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. சும்மா ஃபோன் பண்ணி வந்து டவுட் கேட்குறேன், எனக்கு இந்த டவுட் இருக்குது இந்த டவுட் இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். யாருக்கு மருத்துவம் எடுக்கணும்னு எங்கிட்ட விருப்பம் இருக்கோ தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஏன் வேண்டாங்கிறேன்னா, எங்களுக்கு நாங்கள் மருந்தும் செய்யணும், எங்கள் இப்போ டேரெக்டாக வரக்கூடிய கிளினிக்கு வரக்கூடிய பேஷண்ட்டையும் நாங்கள் பார்க்கணும், அதுக்கிடையில் நாங்கள் ஃபோனும் பேசணும். ஸோ எங்கள் கமிட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணாலே பேசணும்னு சொல்கிறது என்கிட்ட தான், நான் எத்தனை வேலையை பார்க்குறது. ஸோ மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மருந்து வாங்கிக்கணுங்கிறவங்க மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நாங்கள் அப்போதைக்கு எப்படி சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். சும்மா என்கொயரிக்காக ஃபோன் பண்ணுறோங்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அதன் மூலிமா என்னோட நேரத்தையும் நான் வீணடிச்சிக்க விரும்பலை. உங்களுக்கு புரியும் நான் ஏன் இவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறேன் அப்படின்னு. எங்ககிட்ட மருத்துவம் தரமாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக வந்து சரியான மருத்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம். மேலும் தொடர்பு இந்த மாதிரியான நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.